இங்க பாருங்க, ராணா தான் புத்தி கேட்டு போய் சோனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நீங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? நான் எங்க ஏத்துக்கிட்டேன்? நானும் எவ்வளவோ அவனுக்கு எடுத்து சொன்னேன். அவன் நான் சொன்னதையெல்லாம் காதுலயே வாங்கல. வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன்னு பிடிவாதமா சொல்லிட்டான். நீங்க இந்த கல்யாணம் நடக்கவே அனுமதிச்சிருக்க கூடாது. கல்யாணம் என்ன என் கண்ணு முன்னாடியா நடந்தது? நகரத்துக்கு வேலைக்கு போன அவன் திரும்பி வர்றப்ப சோனாவையும் கையோட அழைச்சிக்கிட்டு வந்துட்டான். நகரத்துக்கு வேலைக்கு போற ஒவ்வொரு பசங்க நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆனா இவன் ஒன்னுக்கும் உதவாத இந்த சோனாவை கல்யாணம் பண்ணி அழைச்சிக்கிட்டு வந்துட்டான். வேற வழி இல்லாததால நானும் அந்த சோனாவை வீட்டுல இருக்க அனுமதிச்சிட்டேன். என்னோட பையன் இந்த மாதிரி ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நான் உங்களா மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத அந்த மருமகளை கொன்னே போட்டுடுவேன். என்னது, கொலை பண்றதா? கொலை பண்ணிட்டு யாரு போய் ஜெயில இருக்கிறது? அப்புறம் நகரத்துல இருக்க என்னோட பையன் என் மேல ரொம்பவும் பாசமா இருக்கான். நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னா அவனும் என்னை சுத்தமா வெறுத்துடுவான். மீனாட்சி அம்மா, முட்டாள்கள் தான் கொலை பண்ணிட்டு மாட்டிப்பாங்க. நாமெல்லாம் புத்திசாலி, யாருக்கும் தெரியாத மாதிரி கொலை பண்ணணும். அப்படியா? உன்னால அது முடியுமா? இங்க பாருங்க, நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நீங்க எப்படியாவது சோனாவை நம்ம காட்டுல உள்ள பழைய குகை பக்கம் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. அங்க வச்சு சோனாவோட கதையை முடிச்சிடுவோம். இங்க பாரு கோரி, நீ சொன்ன மாதிரி நான் சோனாவை அந்த குகை பக்கம் அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ தான் அவளை கொலை பண்ணணும். இப்படி சொன்ன ராணாவோட அம்மா மீனாட்சி அம்மா பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அத்தை, நான் கிச்சடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. நீ பண்ணின கிச்சடியை சாப்பிட்றத விட தண்ணி ஊத்துன சாதத்தை சாப்பிடலாம். அது எவ்வளவோ நல்லா இருக்கும். அத்தை, ஏன் இப்படி எப்பவும் என்கிட்ட வெறுப்பாவே பேசுறீங்க? நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். அத்தை, தயவு செய்து என்னோட மனசை நோங்கடிக்காதீங்க. இங்க பாரு சோனா, நீ ஒரு ஏழை. என்னோட வீட்டுக்கு ஒரு ஏழை மருமகளா வர்றத நான் விரும்பவே இல்லை. உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அத்தை, உங்களுக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்த தடவை ராணாஜி வரட்டும், நான் அவரு கூடவே நகரத்துக்கு போயிடுறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே மீனாட்சி அம்மா சோனா குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனா, என் கூட வா. காட்டுக்குள்ள போய் குளிர்காலத்துக்காக விறகுகளை சேகரிச்சுக்கிட்டு வருவோம். அத்தை, குளிர்காலத்துக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்கு. விறகுகளை நாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சேகரிக்க ஆரம்பிக்கலாம். இங்க பாரு சோனா, நான் சொல்றத நீ செஞ்சா போதும். உன்னோட கருத்தை கேட்கறதுக்கு இங்க யாரும் விரும்பல. சீக்கிரமா கிளம்பி என் பின்னால வா. மீனாட்சி அம்மா இப்படி கோவமா சொன்ன உடனே சோனா வேற வழி இல்லாம கோடாரியை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாலேயே பறந்து போச்சு. இப்படி போனவங்க தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்த கோரிக்காகத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தாங்க. கோரி, நானும் சோனாவும் விறகுகளை சேகரிக்க நம்ம காட்டுல உள்ள பழைய குகை பக்கம் போறோம். நேத்து நீ கூட விறகு சேகரிக்க வரணும்னு சொன்னல, அதனாலதான் உன்னையும் கூப்பிட்டுட்டு போகலான்னு இங்க வந்தோம். என்னது, விறகு சேகரிக்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னனா? நான் எப்ப சொன்னேன்? எனக்கெல்லாம் எந்த விறகும் தேவையில்லை. உடனே மீனாட்சி அம்மா கோரிக்காகத்தோட காதுல இப்படி ரகசியமா பேச ஆரம்பிச்சாங்க. ஏய் கோரி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீதான சோனாவோட கதையை முடிக்க பழைய குகை பக்கம் அவளை அழைச்சிக்கிட்டு வான்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரியே அவளை அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இவளோட கதையை நீதான் முடிச்சாகணும். ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி சரி, இங்கேயே இருங்க, நான் விறகுகளை கட்டுறதுக்கு கயிறு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன கோரிக்காகவும் பிறகு கயிறை எடுத்துட்டு வந்து அவங்க கூட பறந்து போச்சு. இப்ப இவங்க 3 பேரும் அந்த காட்டுல இருந்த பழைய குகையை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த பழைய குகை இருக்கிற பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு அங்க இருந்த ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்தாங்க. சோனா, எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு. ஏதாவது தானியங்கள் இருந்தா எடுத்துக்கிட்டு வாயேன். அத்தை, நீங்க இங்கேயே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருங்க, நான் உடனே போய் உங்களுக்கு தானியங்களை எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. ஆனா இப்படி பறந்து போன சோனா குருவி உணவு தேட போகல. தன்னோட அத்தையும் கோரிக்காகவும் ரகசியமா பேசிக்கிட்டதால அவங்க மேல சந்தேகப்பட்டு அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சது. கோரி, நீ சொன்ன அந்த பழைய குகை எங்க இருக்கு? அதோ அங்க ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாலதான் நான் சொன்ன அந்த குகை இருக்கு. இங்க பாரு, நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி சோனாவை இந்த குகைக்கு அழைச்சிக்கிட்டு போவோம்.
சோனா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ பின்பக்கமா வந்து இந்த கோடாரியால அவளை கொன்னுடு. இவங்க பேசுனதையெல்லாம் கேட்ட சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இப்படி அழுத சோனா குருவி உடனே அங்கிருந்து கோரிக்காகவும் மீனாட்சி அம்மாவும் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு போச்சு. அத்தை, நீங்க இப்படி என்ன கொலை பண்ற அளவுக்கு மனசுல வெறுப்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கோரி, நாம பேசுனதெல்லாம் இவ கேட்டுட்டா, சீக்கிரமா இவளை பிடி. மீனாட்சி அம்மா இப்படி சொன்னதும் சோனா குருவி அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. உடனே கோரிக்காகவும் சோனா குருவியை விரட்டிக்கிட்டே பின்னால பறந்து போச்சு. ஆனா வேகமா பறந்து போன சோனா குருவி ஒரு கட்டத்துல அடர்த்தியான காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுச்சு. மீனாட்சி அம்மா, நானும் எவ்வளவு வேகமா பறந்து போய் பார்த்தேன். சோனாவை என்னால பிடிக்கவே முடியல. கோரி, என்ன இப்படி ஆயிடுச்சு? சோனா உயிரோட இருந்தா என் மகன் நகரத்துல இருந்து வந்ததும் எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சோனா நமக்கு பயந்துகிட்டு இந்நேரம் இந்த காட்டை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போயிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு அது திரும்பி வரவே வராது. நீங்க நிம்மதியா வாழலாம். பிறகு கோரிக்காகவும் மீனாட்சி அம்மாவும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. கோரி, என்னாச்சு? போன வேலை முடிஞ்சுதா? எங்க முடிஞ்சிச்சு? நானும் மீனாட்சி அம்மாவும் பேசுனது எல்லாம் சோனா குருவி ஒட்டு கேட்டுடுச்சு. ஒட்டு கேட்ட குருவி உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. நானும் அதை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணன, முடியல. எங்க போச்சுன்னே தெரியல. கோரி, நம்ம திட்டப்படி சோனாவை கொலை பண்ண முடியல. இருந்தாலும் இப்ப அந்த வீட்டில் சோனா இல்லை. நமக்கு அதுதானே தேவை. நாம 2 பேரும் அங்க போய் அந்த வீட்டை நம்ம பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு மீனாட்சி அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். காலுஜி, நாம இந்த அளவு பிளான் பண்ணனதே அதுக்காகத்தானே. வாங்க இப்பவே போவோம். இப்படி போன காலுக்காகவும் கோரிக்காகவும் மீனாட்சி அம்மாவை மிரட்டி அந்த வீட்டை இவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டில்ல, இதுக்கப்புறம் இங்க ஏன் நிக்கிற? கிளம்பு கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே போ. உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போன மீனாட்சி அம்மா கண்ணீர் விட்டு அழுதாங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சோனா ஏழைதான், இருந்தாலும் ரொம்ப நல்லவ, மரியாதை தெரிஞ்சவ, என் மேல ரொம்பவும் அன்பும் மதிப்பும் வச்சிருந்தா. நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். இந்த கோரிக்காகத்தோட பேச்சை நம்பி இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன். நம்ம குடும்ப விஷயத்துல அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பிறகு ராத்திரி ஆச்சு. வேற வழி இல்லாத மீனாட்சி அம்மா ராத்திரி புறா அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்துருந்தாங்க. அதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுல உள்ள கூட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. உடனே மீனாட்சி அம்மா அங்கிருந்து ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போனாங்க. ரீட்டா, என்னோட மருமக சோனாவை எங்கேயாவது பாத்தியா? இல்லம்மா, நான் பார்க்கல. ஏன், என்னாச்சு? என்னோட புத்தி கெட்டத்தனத்தால நான் இப்ப சோனாவை இழந்துட்டேன். காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து என்னை எங்களோட வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க. சரி, நான் போய் புறா கிட்ட கேட்டு பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு மீனாட்சி அம்மா அங்கிருந்து பறந்து புறாவோட வீட்டுக்கு போனாங்க. புறா, என்னோட மருமக சோனாவை நீ எங்கேயாவது பாத்தியா? இல்லம்மா, நான் சோனாவை பார்த்து 2 நாட்கள் ஆகுது. இந்த சமயத்துல ரீட்டா கிளி தன்னோட வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த சோனா குருவிய கூப்பிட்டது. சோனா, சோனா, வெளியில வா, உங்க அத்தை போயிட்டாங்க. பிறகு பக்கத்து ரூம்ல இருந்த சோனா குருவி அந்த ரூமை விட்டு வெளியில வந்தது. சோனா, உங்க அத்தை பேசுனதை கேட்டா எனக்கு என்னவோ அவங்க மனசு மாறிட்டாங்கன்னு தோணுது. ஆமா ரீட்டா, நினைச்சு பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க குரல் வேற அழுத மாதிரி இருந்தது. அப்புறம் காங்கள் வேற அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டு தான் சொல்றாங்க. நான் இப்பவே போய் அத்தைய பாக்குறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு நேரா புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி புறாவோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த தன்னுடைய அத்தைய பார்த்துட்டு அங்க போச்சு. சோனா குருவிய பார்த்ததும் மீனாட்சி அம்மா அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. சோனா, அந்த வீட்டை நாம எப்படியாவது அந்த காகங்கள் கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். புறாண்ணா, வாங்க இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சோனா, போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்புறம் உங்க அத்தையும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதனால இந்த விஷயத்த நம்ம நண்பர்களை வச்சு நாமளே டீல் பண்ணுவோம். பிறகு புறா, சோனா குருவி, ரீட்டா கிளி, ரோனி குருவி இவங்க எல்லாரும் கையில கம்போட காகங்களை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க
காங்களை தங்களுடைய கோபம் தீர அடிக்க ஆரம்பிச்சாங்க. காகங்களே, நீங்க உயிரோட தப்பிக்கணும்னா மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை உடனே எங்க கிட்ட கொடுங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அவங்க கொடுத்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றோம். எங்களை அடிக்காதீங்க. காலுஜி, பத்திரத்தை கொடுக்கறேன்னு வாயால சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? சீக்கிரமா பத்திரத்தை எடுத்து கொடுங்க. என்னால அடி தாங்க முடியல. பிறகு காங்கள் கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கின இவங்க அடிக்கிறத நிறுத்தினாங்க. இங்க பாருங்க காகங்களே, இதுக்கப்புறம் உங்களை இந்த காட்டுல எங்கேயும் பார்க்க கூடாது. ஆமா, அது மட்டும் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க இந்த காட்டு பக்கம் திரும்பி வரவே கூடாது. நண்பர்களே, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். எங்களை இப்ப உயிரோட விட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன காங்கள் எல்லா பறவைகள் கிட்டையும் ரொம்பவும் அடி வாங்கினதால தட்டு தடுமாறி பறந்து அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போனாங்க. சோனா, நீயும் பியூட்டியும் பத்திரமா இருங்க. நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வரேன். இப்படி சொன்ன ராணா குருவி தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுற வேலைக்கு கிளம்பி போச்சு. அம்மா, நான் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பியூட்டி, நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. வானத்துல மேகங்கள் நிறைய வர மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மேகங்களை பார்த்தாலே பயமாவும் வெறுப்பாவும் இருக்கு. அம்மா, நீங்க மேகத்தை பார்த்து எப்பவும் பயப்படுறீங்க, இல்லன்னா வெறுக்கிறீங்க. அந்த மேகத்தால நமக்கு எவ்வளவு தெரியுமா நன்மை கிடைக்குது? மேகம் இருந்தாதான் மழை கிடைக்கும், மழை பெஞ்சாதான் நமக்கு உணவு கிடைக்கும். இங்க பாரு பியூட்டி, எனக்கு என்னவோ இந்த மேகங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட மேகங்களை பத்தி பேசாத. பிறகு பியூட்டி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இந்த காட்டை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த பியூட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போனதால எதிரில வந்த ஒரு சின்ன மேகத்தை கவனிக்கவே இல்லை. அதனால வேகமா பறந்து போன பியூட்டியும் அந்த சின்ன மேகமும் நேருக்கு நேர் மோதி ஒரு மரத்து மேல விழுந்தாங்க. சாரி, நான் தான் தப்பா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் அடிபடல. அப்புறம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பறந்து வந்தது என்னோட தப்பு தான். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் இப்பதான் கடற்கரையில இருந்து வரேன். என்னோட அம்மா அப்பா என்ன தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ தனியா வர்றது தான் பிடிச்சிருக்கு. இதை கேட்ட உடனே பியூட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் கூட இப்படிதான் எங்க அம்மா கிட்ட தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு காட்டை சுத்தி பார்க்க கிளம்பி வந்தேன். அப்பதான் உன் மேல மோதிட்டேன். ஆமா, உன்னோட அம்மா அப்பா உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்களா? ஆமா, என்னோட அம்மாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படியா? என்னோட அம்மா அப்பா கூட இப்படிதான். அப்புறம் நாங்க தண்ணி மட்டும்தான் குடிப்போம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அம்மாவும் அப்பாவும் எதை எடுத்துக்கிட்டு வந்து அன்பா கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். சில சமயம் தானியங்கள், சில சமயம் பழங்கள், இப்படி கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி, என்னோட அப்பா அம்மா என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா? வந்து எனக்கு நட்பா இருக்க விருப்பம்தான். இருந்தாலும் எங்க அம்மா மேகங்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. உன்னை பார்க்க ரொம்ப நல்ல மேகமா தெரியுது. அதனால நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி, வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, தண்ணி குடிச்சிட்டு மலைப்பகுதி பக்கம் கொஞ்சம் தூரம் பறந்து போனேன். அங்க ஒரு சின்ன மேகத்தை பார்த்து பேசினேன். அம்மா, அந்த மேகம் ரொம்ப நல்ல மேகம்மா. பியூட்டி, மேகங்கள் கூட நட்பு வச்சுக்காதன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மேகத்தை பத்தி நீ பேசவே கூடாது. ஆனா பியூட்டி மறுநாள் காலையில தன்னோட நண்பனான அந்த சின்ன மேகத்தை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போச்சு. அன்னைக்கு வரும்போது அந்த சின்ன மேகம் பியூட்டிக்கு ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருந்தது. நான் வர்ற வழியில நிறைய பறவைகள் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் உனக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். எனக்காக இந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பியூட்டி, நீ இங்க வந்திருப்பியோன்னு சந்தேகப்பட்டுதான் நானும் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ இங்கதான் இருக்க. இந்த மேகம் கூட பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
கிளம்பு இப்பவே வீட்டுக்கு. அம்மா, இது ரொம்ப சின்ன மேகம். இது எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்குது. நீங்க ஒரு நிமிஷம் இது கூட பேசி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. பியூட்டி, நான் சொன்னதை செய், மேற்கொண்டு எதுவும் பேசாத. இப்படி சொன்ன குருவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, யாரையும் வெறுத்ததும் இல்ல. அப்படி இருந்தோம் இந்த அம்மா குருவி ஏன் என் மேல வெறுப்ப காட்டுறாங்க? இப்படி நினைச்ச அந்த சின்ன மேகம் உடனே தன்னோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக கடற்கரையை நோக்கி பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி தூங்குனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட அப்பா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. அப்பா அப்பா, எனக்கு 2 நாளைக்கு முன்னால மலைப்பகுதியில ஒரு சின்ன மேகத்தோட நட்பு கிடைச்சது. ஆனா அம்மா அங்க வந்து அந்த மேகத்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா எதுக்காக எல்லா மேகங்கள் மேலயும் எப்பவும் வெறுப்ப காட்டுறாங்க? பியூட்டி, அது ஒரு சோகமான கதை. 2 வருஷத்துக்கு முன்னால நானும் உன்னோட அம்மாவும் ஒரு நாள் உணவு தேட போயிருந்தோம். அன்னைக்கு சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியா? அப்புறம் என்ன நடந்துச்சு? நானும் உன்னோட அம்மாவும் மழை பெஞ்சதால ஒரு மரத்துக்கடியில ஒதுங்கி இருந்தோம். எங்களை மாதிரியே ஒரு அம்மாவும் குழந்தையும் எதிரில இருந்த மரத்துக்கடியில ஒதுங்கி நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்பா, மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்கிறது ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஆபத்துன்னு நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. பியூட்டி, எங்களுக்கு எதிரில இருந்த அந்த மரத்தை ஒரு மின்னல் தாக்குச்சு. அதனால அந்த மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்த அம்மாவும் குழந்தையும் அதே இடத்துல உடல் கருகி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்க கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு வந்தது. அப்பா, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு மேகங்கள் மேல கோபம் வந்துருச்சா? ஆமாம் பியூட்டி, அதுல இருந்துதான் உங்க அம்மா எல்லா மேகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சா. டேய் பப்ளு, நாங்கள் சொல்கிறத கேளு. நாங்கள் வேணும்னு அதை செய்யலை. மழை பெய்கிற சமயத்தில் நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிறதால மின்னல் உண்டாகிறது இயற்கை. அதை அந்த குருவியால் புரிஞ்சிக்க முடியாமல் எங்கள் மேலே கோவப்பட்டுடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா பப்ளு, அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான். வேணும்னா உனக்காக அந்த குருவியோட அம்மா கிட்ட நாங்க மன்னிப்பு வேணாலும் கேக்குறோம். அப்பா, அந்த குருவியையும் அதோட குழந்தையையும் நீங்க வேணும்னு சாகடிக்கல. இருந்தாலும் இத புரிஞ்சுக்காத அந்த குருவியோட அம்மா நம்ம மேலெல்லாம் கோபமா இருக்காங்க. பிறகு மறுநாள் காலையில அந்த சின்ன மேகம் பியூட்டியை சந்திச்ச இடத்துக்கு போய் உட்காந்து பியூட்டி வர வழிய பாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பியூட்டி வரவே இல்லை. இதனால இந்த மேகம் ரொம்ப சோகமாயிடுச்சு. அம்மா, நான் என்னோட மேக நண்பனை போய் பார்த்துட்டு வரேன். முடியாது பியூட்டி, நீ இதுக்கப்புறம் அந்த மேகத்தை போய் பார்க்கவே கூடாது. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வாங்க. நம்ம காட்டுல தீ பிடிச்சிடுச்சு. சீக்கிரமா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. சோனா, எல்லாரும் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்புங்க, நாம உடனே வெளியே போயாகணும். உடனே ராணா குருவி, சோனா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வந்தாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. பிறகு எல்லா பறவைகளும் ஒரு உயரமான மரத்து மேல ஒன்னா சேர்ந்தாங்க. வாங்க, நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். முடியாது. என்னோட வீட்ல என்னோட குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு பறக்க தெரியாது. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? என்னோட குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்களாலையும் பறக்க முடியாது. இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போங்க. ஆனா நான் வரமாட்டேன். வாழ்வோ சாவோ நான் என் குழந்தைங்க கூட தான் இருப்பேன். ரீட்டா, ரோனி, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாம இந்த காட்டுல இருந்தா எல்லா உயிரும் போயிடும். கோரி, எங்க நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க குழந்தைங்களுக்காக நீங்க யாரும் உங்க உயிரை கொடுக்க வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க. நானும் ரோனியும் இங்கேயே இருக்கோம். அம்மா அம்மா, ப்ளீஸ்மா, என்னோட நண்பனை சந்திக்க இப்பவாவது எனக்கு அனுமதி கொடுங்கம்மா. நான் அந்த மேகத்தை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம காட்டுல மழை பெய்ய வைக்கிறேன். அப்படி மழை பெஞ்சதுன்னா நம்மளுடைய பிரச்சனையும் தீர்ந்துடும். பியூட்டி, நீ சொன்ன அந்த மேகம் கேக்குமா? இங்க வந்து மழை பெய்யுமா? கண்டிப்பாம்மா.
அந்த மேகம் கண்டிப்பா என் கூட வரும். நம்ம காட்டுல மழை பெய்யும். எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தீ இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இப்படி சொன்ன பியூட்டி உடனே அந்த மேகத்தை பார்க்க மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, நீ வந்துட்டியா? உன்னை மறுபடியும் பாப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க காட்டுல இப்ப தீ பிடிச்சிடுச்சு. மழை பெஞ்சு அந்த தீயை அணைக்கலன்னா பறவைகள் எல்லாரும் குடும்பத்தோட செத்து போயிடுவாங்க. பியூட்டி, நீ உன்னோட காட்டுக்கு போ. நான் என்னோட அம்மா அப்பாவை அழைச்சுக்கிட்டு உடனே அங்க வரேன். இப்படி சொன்ன அந்த மேகம் தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க வேகமா பறந்து போச்சு. இப்படி போன மேகம் தன்னோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனாக்குருவியோட காட்டை நோக்கி வேகமா போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி பேஞ்ச மழையால எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு சுத்தமா அணைஞ்சு போயிடுச்சு. நாம எல்லாரும் உயிர் தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த காட்டுலயே வாழலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட நண்பன் தான். அவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். இந்த சமயத்துல அப்பா மேகமும் அம்மா மேகமும் சோனாக்குருவி கிட்ட வந்தாங்க. குருவி, அன்னைக்கு அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு நாங்கள் தான் காரணம். ஆனால் அதை நாங்கள் வேணும்னு செய்யலை. மழை பெய்கிற நேரத்தில் மரத்தடியில் ஒதுங்கி நின்னது அவங்க செஞ்ச தப்பு. இதுக்கப்புறம் அந்த தவறை நீங்கள் யாரும் செய்யாதீங்க. ஆமா குருவி, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்துட்டு எங்களுக்கும் வருத்தமா தான் இருந்தது. என்ன பண்றது, எங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. இதுக்கப்புறமாவது மழை பெய்யற சமயத்துல மரத்துக்கு அடியிலையும் வெட்ட வெளியிலையும் யாரும் நிக்காதீங்க. அது உங்க உயிருக்கு ஆபத்து. மேகங்களே, இப்ப நான் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன். பியூட்டி, அந்த சின்ன மேகத்து கூட நீ நட்பா பழகலாம். அம்மா அதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டேன். பியூட்டி, எப்படியோ உன்னோட நண்பனை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணி உங்க அம்மாவோட மனசை மாத்திட்ட. அம்மாவோட மனசை மாத்தினது மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளோட உயிரையும் காப்பாத்திட்ட.